சின்ன ஒரு கடை வச்சிருக்கேன் சார். ஓகே. டீ ஷாப் போல இவர் வச்சிருக்கேன். பேர் என்ன சார் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்? நாகராஜ். நம்ம எங்க இருக்குல்ல ஆட்சர் கடை, டீ கடை இருக்கு பார்த்தீங்களா, ஓகே. அங்கே தான் அவர் கடை. சரி சார். என்ன இருந்தாலும் பசங்க பிள்ளைங்க 4 பிள்ளைங்களும் டெய்லி கிரவுண்டுக்கு கூட்டு வர அவரோட பிள்ளைங்க? அவங்க பிள்ளைங்க 4 பிள்ளைங்க, 2 பொண்ணுங்க 2 பையனுங்க. ம். எங்களுக்கு ஸ்பான்சர் டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம்ல, இவர் தான் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவார். ஓகே. எல்லா பசங்களுக்கும் இவர் தான் டெய்லி அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு கொடுப்பார். கன்செஷன் ரேட்டில் கொடுப்பார். நாங்கள் என்ன சொல்லுவோம், லாபத்தை குறைச்சிடாதீங்க, உங்களுக்கு லாஸ் வரக்கூடாது, என்னது செய்யணும். இல்லை சார், நான் அந்த குழந்தைங்க நான் கொடுக்குறேன் சார் டூரு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு எங்களுக்கு டெய்லி கொடுக்குறேன் ஃபுட் தான். இப்போ ஃபுட்டை சாப்பிட்டு பசங்க ஜாலியாக இருக்கும். சரி சார். இப்போ நார்மலாக வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஃப்ரீயாக எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு மனசு வேணும். இதெல்லாம் ஏதாவது அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி ஏதாவது கஷ்டப்பட்டிருக்கீங்களா? அதனால் பின்னாடி வர பசங்களுக்கு வந்துட்டு ஏதாவது பண்ணணும்னு நினச்சி நீங்கள் அதை பண்ணிகிட்டு இருக்கீங்களா? எப்படி? ஸ்கூலுக்கே போகலை, விளையாட்டுன்னா என்னென்னு தெரியாது, பசங்க விளையாடுறத வச்சு தான் நான் ஊர்லேயே அப்படியே சின்ன சின்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறமா நான் இங்கே சென்னைக்கு வந்துட்டு ஒரு 11 வயசுலேயே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வேலை செஞ்சு கடையை வச்சு இந்த பசங்களுக்கு நம்மளுக்கு கிடைக்காத நம்ம பசங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மற்ற. இந்த பசங்க எந்த அளவுக்கு இதை யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கணும்? ஏன்னா இந்த ஃப்ரீ கேம்ப்ன்றது அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் கிடைக்காது. ஃப்ரீ கேம்ப் பண்ணுறதுக்கும் ஒரு மனசு வேணும். இவங்க ஓய்வு காலத்தில் இது மாதிரி இந்த பசங்களுக்கு எடுத்துன்னு இன்னைக்கெல்லாம் வியாபாரமாக போயிடுச்சு. 1500 கொடு, 2000 கொடு, உனக்கு எல்லாமே பண்ணித்தரேன், நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், இங்கே கூப்பிட்டு போகிறேன். இவங்க வந்து அந்த ஃப்ரீ கேம்பு புதுக்கோட்டைக்கு கூப்பிட்டு போனாங்க. என் பசங்கள்லாம் ஃப்ரீயாக கூப்பிட்டு போகிறாங்க, ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறாங்க. இவங்க போனது இல்லாமல் எங்கள் ஒய்ஃபும் கூட ஒரு குழந்தைக்கு ஸ்பான்சர் பண்ணுறத விட எங்கள் ஒய்ஃபுக்கும் சேர்த்து அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. கேர்ள்ஸ் கூட்டு போவோம் சார், கேர்ள்ஸ்க்கு சேஃப்டிக்காக. ஸோ நீங்களும் ஃப்ரீ கேம்ப் எல்லாம் பசங்களுக்கும் வருஷம் நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க. அது அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருங்க. எனக்கு மனசு சீரியஸாக சொல்கிறேன், மனப்பூர்வமாக உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணுன்ட்டு நான் விரும்புகிறேன் சார். என்னால் முடிஞ்சது நான் கண்டிப்பாக கவர்மெண்ட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு போக பார்க்குறோம். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூண்ணா.